அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அபூபக்கர் சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் இறைவனை புகழ்ந்ததுக்கு பின்னால் இந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள். சூரத்துல் மாயிதா 105வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும். கொள்கையினுடைய விஷயத்தில் அந்த கொள்கையை நீங்கள் உள்வாங்கி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஹிதாயத்தை பெற்றுவிட்டால் லா எதுர்ருக்கும் அல்ல இதகத்ததைத்தும், உங்களை ஒரு நபரும் உங்களை வழிகெடுத்து விட முடியாது. அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக ஆகிவிடுவீர்கள். சரி, நம்ம உறுதியாக ஆகிவிட்டோம், நம்மளை தான் யார் வழிகெடுக்க முடியாது என்று மற்றவர்கள் எப்படி போனால் போகட்டும் என்ற நிலை உங்கள்கிட்ட வந்துவிட வேண்டாம். உங்கள் கண் முன்னால் ஒரு தவறு நடக்குது, ஒரு அநீதம் நடக்குது. அந்த அநீதத்தை தட்டி கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா விதமான சக்தி இருந்தும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் தட்டி கேட்காமல் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வேதனையை பொதுவானதாக ஆக்கி இறக்கி விடுவான் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கு உண்டது. அதை நாம் சிந்திப்போம்.